Hello students, today we are going to see the concept of multiplier. Okay, multiplier தமிழ்ல வந்து நம்ம பெருக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? The concept of multiplier was first developed by R.F. Kahn in terms of employment. வேலைவாய்ப்பின் அடிப்படையில் ஆர்எஃப் கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மல்டிப்ளையர் அப்படின்ற கான்செப்டை உருவாக்கினார். லேட்டர் ஜேம்ஸ் கீன்ஸ் ரீடிஃபைன்ட் இட் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். ஜேம்ஸ் கீன்ஸ் அதுக்கப்புறம் இந்த மல்டிப்ளையர் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையராக மாற்றினார். அதாவது முதலீட்டு பெருக்கி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு கான்செப்டாக இதை மாற்றினார். ஓகேங்களா? The multiplier is defined as ratio of change in national income to change in investment. இன்வெஸ்ட்மெண்ட்னால் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நேஷ்னல் இன்கம் எந்த அளவுக்கு மாறுபடுது அப்படின்னு இதை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். வேர் டெல்டா ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெல்டா ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் இன் இன்கம். ஓகேங்களா? த மல்டிப்ளையர் யூஸ்வலி denoted as K, which is equal to delta y by delta I அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? delta y results from delta I. delta y results from delta I அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The multiplier is called investment multiplier. Now the assumptions of multiplier. Assumptions அப்படின்னா பெருக்கியின் எடுகோள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். சரிங்களா? அசம்ஷனாக எடுகோள்கள். ஸோ இந்த மல்டிப்ளையரோட அசம்ஷன்ஸ் எடுகோள்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, Keen's theory of multiplier works under certain assumptions which limits the operation of the multiplier. They are as follows அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், there is change in autonomous investment. autonomous investment அப்படின்னா தன்னிச்சையான முதலீடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த தன்னிச்சையான முதலீட்டில் சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, there is no induced investment. தூண்டப்பட்ட முதலீடு அப்படின்றது இங்கே கிடையாது. இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா தூண்டப்படுறது. ஒரு வேலை நடக்கிறதுக்கு நம்ம அதை முயற்சி எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் தூண்டுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தூண்டப்பட்ட முதலீடு அப்படின்றது இங்கே இருக்காது. The marginal propensity to consume is constant. அதாவது இறுதிநிலை நுகர்வு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த எம்பிசி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கன்சம்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் கரண்ட் இன்கம். கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இன்கம்மை பேஸ் பண்ணி இருக்கும். There are no time lags in multiplier process. இங்கே டைம் அப்படின்றது ஒரு விஷயமாக கருதப்படாது. கன்சியூமர் கூட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரெஸ்பான்ஸ் டு எஃபெக்டிவ் டிமாண்ட் ஃபார் them. கன்சியூமர் கூட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரெஸ்பான்ஸ் டு எஃபெக்டிவ் டிமாண்ட். டிமாண்டை பொறுத்து கன்சியூமர் கூட்ஸ் எல்லாம் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். There is closed economy unaffected by foreign influence. அயல்நாட்டு இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இல்லாமல், ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இங்கே ஒரு க்ளோஸ்ட் எக்கானமி இங்கே செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? There are no changes in prices. ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. There is less than full employment level in the economy. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலை வாய்ப்பு நிலைமை இங்கே இருக்கும். ஓகேங்களா? தீஸ் ஆர் த 9 assumptions of multiplier. And now MPC and multiplier, marginal propensity to consume and multiplier. இறுதி நிலை நுகர்வு அப்படின்னு சொல்லுவோம். marginal propensity to consume இறுதி நிலை நுகர்வு அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் மல்டிப்ளையரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? The propensity to consume refers to a portion of income spent on consumption. Okay, the propensity to consume refers to the portion of income
ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நமக்கு எந்த அளவு இன்கம் இருக்கோ அந்த இன்கமில் ஒரு பகுதியை மட்டும் இந்த கன்சம்ஷனுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். The MPC refers to relation between change in consumption and change in income. இந்த MPC அப்படிங்கிறது இந்த கன்சம்ஷனுக்கும் இன்கம்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பாலிக்கலி ஆர் மேத்தமெட்டிக்கலி MPC equal to டெல்டா சி பை டெல்டா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெல்டா சி அப்படின்றது சேஞ்ச் இன் கன்சம்ஷன் ஓவர் சேஞ்ச் இன் இன்கம். இன்கமில் ஏற்படக்கூடிய மாறுதல்னால கன்சம்ஷனில் எந்த அளவுக்கு மாறுதல் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். The value of multiplier depends on MPC. So MP multiplier K is equal to 1 divided by 1 minus MPC அப்படின்னு சொல்லுவோம். The multiplier is depends on MPC. Okay. So 1 divided by 1 minus MPC அப்படின்னு சொன்னால் K ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். The multiplier is the reciprocal of 1 minus marginal propensity to consume. So reciprocal of MPC அப்படின்னு சொல்லுவோம். Since MPS is 1 minus MPC as per the formula MPC plus MPS equal to 1. So அந்த MPSல calculate பண்ணணும்னா 1 minus MPC அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். So MPS is equal to 1 minus MPC. Okay. The multiplier is therefore defined as reciprocal of MPS. The multiplier is therefore defined as reciprocal of MPS, which is inversely related to MPS. Which is inversely related to MPS and directly with MPC. Directly with MPC. Okay, multiplier is inversely related to MPS and directly related to MPC. ஓகேங்களா? வேறு numerically MPC equal to 0.75. இந்த 0.75 எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus 0.25 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ MPS அப்படின்றது 0.25 சரிங்களா? அப்போ 1 மைனஸ் MPS அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒன் மைனஸ் MPS அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த 0.75 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 0.75 1 மைனஸ் MPCயில் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படின்னா இந்த 0.25 கிடைக்கிறோம். சின்ஸ் MPC plus MPS is equal to 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா? இந்த ஃபார்முலா படி உங்களுக்கு வரும். ஓகே, as per இந்த ஃபார்முலா படி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, using formula K is equal to 1 divided by 1 minus MPC, we will have the value 4. K is equal to 4 அப்படின்னு நம்ம find out பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? Now given taking the following values we can explain the function of multiplier. MPC MPS equal to K அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே 1ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே MPS 1ஆக இருந்துச்சு, MPC 0வாக இருக்குது. ஓகே, அப்போ MPS 1ஆக இருக்கணும் பிகாஸ் K equal to 1 அப்படின்றது. இங்கே 0.10 MPC 10ஆக இருந்தால் இங்கே 0.9ஆக இருக்கும் MPS. ஓகே, இது வந்து 1ஆக தான் இருக்கும் சரி. பட் நீங்கள் ஃபார்முலாவில் 1 divided by 1 minus MPS or MPSன்னு போனீங்கன்னா there will be some difference. ஓகே, ஸோ இந்த கால்குலேஷன் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா you will have ஓகே, இந்த கால்குலேஷன் படி போட்டிங்க அப்படின்னா you will have
this values. Okay, the c equal to 100 plus 0.8 ஏற்கனவே c ஓட வேல்யூ நம்ம பார்த்துருக்கோம் 0.85 இன்கம் அப்படின்ட்டு i equal to 100 இருக்குது. ஓகேங்களா, இங்கே y equal to c plus i அப்படின்னு சொல்லியிருக்கோம். c அப்படின்ற கான்ஸ்டன்ட், i என்றது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, ஏன்னா கன்சம்ஷன். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமேட்டிக் வேல்யூஸ் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, பிகாஸ் ஏன்னா இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்லும்போது இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஏன்னா இதில் நிறைய வேல்யூஸ் ஸ்கிப் அவுட் ஆகிருக்கு. அதை நான் உங்களுக்கு இந்த சாப்டர் முடியும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மல்டிப்ளையர் கான்செப்டோட இந்த ப்ராப்ளமேட்டிக் கான்செப்டை மட்டும். ஓகே, ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா அட் 45 டிகிரி லைன் y equal to c plus s ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். It implies the variables in x-axis and y-axis are equal. c equal to y equal to c plus s அப்படின்றது ஈக்குவலாக இருக்கும். MPC is assumed to be 0.8 ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த வேல்யூ படி உங்களுக்கு கொடுத்துருக்கு. The aggregate demand c plus i curve intersect at point 45 degree line. ஓகே, இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 45 டிகிரியில் இந்த இன்டர்செக்ஷன் லைனை நம்ம c ப்ளஸ் ஐன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டு ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டை ஓகேங்களா, எது ஈக்குலிபிரியம்னா இந்த 1000 இந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரிஜினல் நேஷனல் இன்கம், இந்த நேஷ்னல் இன்கம் வேல்யூவில் உங்களுக்கு கொடுத்துருக்கு. 500 c equal to 100 plus 0.8 y is equal to 100 plus 0.8 into 500 in national income போட்டிங்கன்னா which is total income 500, where I equal to 100, y equal to 1000, c equal to 900, s equal to 100 which is equal to I. So now the aggregate demand equal to c plus I which is equal to 1050 அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாம் நான் தனியாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளையர் செயல்படக்கூடிய விதம் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். இங்கே எல்லா வேலையும் க்ரோர்ஸில் கொடுத்துருக்கு. சப்போஸ் த கவர்மெண்ட் அண்டர்டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 100 crore டு சம் பப்ளிக் அப்படின்னு வச்சுக்கோம். 100 கோடி மக்களுக்காக ஒதுக்குது அப்படின்னா எந்த வழியில் நான் செலவு பண்ண போகிறாங்க? wages, material, price of the material, etc. Thus, income of labor and supply of materials increase by 100 crores. Suppose the MPC is 0.8, that is 80%. 0.8 na 80%. A sum of 80 crore is spent on consumption. அப்போ 20 கோடி நம்ம சேவ் பண்ணோம். 100 கோடியில் 80 கோடி செலவாயிருச்சு, மீதி 20 கோடியை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். As a result, supplier of goods get an income of 80 crores. The intern spent 64 crores. அதே 80%, அந்த 80 கோடி ரூபாய் வாங்கினவர் அவரோட கணக்குக்கு 80% செலவு பண்ணுறார் அப்படின்னா அதில் 64 crores 80% இருக்கும். அதில் மீதி 20% அவர் சேவ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அந்த 80ல் 20% அப்படின்றது எவ்வளோ இருக்கும்? அதுதான் அவங்களோட கால்குலேஷன். ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தர்கிட்டருந்தும் போகும்போது இப்படி தான் இந்த 100% அப்படின்றது இப்படி தான் டிவியேட் ஆகி போகும். ஓகே, நவ் தெர் இஸ் 2 types of multiplier. One is positive multiplier and the other one is negative multiplier. பாசிட்டிவ் அப்படின்றது நேர்மறை அப்படின்னு சொல்லுவோம், நெகட்டிவ் அப்படின்றது எதிர்மறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். when an initial increase in an injection or a decrease in leakage leads to greater final increase in GDP அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மல்டிப்ளையரில் எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மாறுதல்கள் நமக்கு ஏற்படும்.
சரிங்களா? அதிகரிச்சுட்டு போனாலும் இல்லை டிக்ரீஸ் பண்ணாலும் we will have a greater final increase in real GDP அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி லீக்கேஜ் டிக்ரீஸிங் கான்செப்டில் போச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே நமக்கு ஜிடிபி அப்படின்றது டிக்ரீஸ் ஆகும். when an initial increase in an injection or increase in leakage leads to greater finance decrease in GDP. ரெண்டுமே ஜிடிபி பற்றி தான் பேசுது. ஒன்று இன்க்ரீஸ் கான்செப்ட், ஒன்று வந்து டிக்ரீஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் இந்த சாப்டரோட லாஸ்ட் எண்டில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி காட்டும்போது தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிப்ளையர் அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று ஸ்டாட்டிக் அண்டு டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் அப்படின்றது ஃபிக்ஸாக இருக்கும், டைனமிக் அப்படின்றது மாறுதலுக்கு உட்படுது. ஸ்டாட்டிக் அப்படின்றது இயங்கா பெருக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். டைனமிக் அப்படின்றது இயங்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர்ஸ் அதர்வேர் known as simultaneous multiplier, timeless multiplier or logical multiplier. Okay, simultaneous multiplier, timeless multiplier or logical multiplier. Okay, under static multiplier the changes in investment and the resulting change in income are simultaneous. Under static multiplier the change in investment and change in income are simultaneous. மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். there is no timeline. காலத்தில் எந்த ஒரு விஷயமும் இருக்காது. இது ரெண்டுமே ஒரே டைமில் நிகழக்கூடிய ஒரு விஷயங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்கம் சேஞ்சும் ஒரே டைமில் நிகழக்கூடியது. நம்ம வந்து சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரே டைமில் நிகழக்கூடாது, மாறி மாறி நடக்கிறது கிடையாது. தெர் இஸ் ஆல்சோ நோ சேஞ்ச் இன் எம்பிசி. எம்பிசியில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஆஸ் த எக்கானமி மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் ஈக்குலிபிரியம் பொசிஷன் டு அனதர். ஒரு சமநிலையிலிருந்து இன்னொருக்கு போகும்போது எந்த மாறுதலும் இருக்காது. ஸோ இப்போ டைனமிக் மல்டிப்ளையர் அப்படின்னு சொன்னால் அது வந்து இயங்கா பெருக்கி அப்படின்னு நம்ம தமிழ் சொல்லுவோம். டைனமிக் மல்டிப்ளையர் இஸ் ஆல்சோ known as sequence multiplier. It's also known as sequence multiplier. In real life, income level does not increase instantly with investment. இதில் income level does not increase instantly, உடனே மாறுதல் அடையாது. there is a time lag, கொஞ்சம் காலதாமதம் ஆகும் between increase in income and consumption expenditure டைனமிக்கில். பட் ஸ்டாட்டிக்கில் ரெண்டும் ஒரே டைமில் நடக்கக்கூடியது. டைனமிக்கில் கொஞ்சம் டைம் எடுத்து நடக்கும். ஓகே, இதுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளையர். லீக்கேஜஸ் அப்படின்னா கசிவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மல்டிப்ளையரோட கசிவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The multiplier assumes that those who earn income are likely to spend a portion of their additional income on consumption, but in practice people tend to spend their additional income on other items. Such expenses are known as leakages. ஓகேங்களா? Multiplier assumes that those who earn income are likely to spend a portion of their additional income on consumption. யாரெல்லாம் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களோட அடிஷ்னல் இன்கமில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ரியாலிட்டியில் ரெகுலராக பண்ணக்கூடிய இன்கம்லேருந்து மாறுதலுக்கு உட்பட்டு நம்ம செயல்படும் போது அதை நம்ம லீக்கேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய இன்கமில் இருந்து வேறு சில பொருட்களுக்காக நம்ம செலவு செய்கிறோம், கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா அதை லீக்கேஜஸ்ன்னு சொல்லுவோம். பேமெண்ட் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டெப்ஸ், அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பழைய கடன்களை திருப்ப செலுத்துதல் ஒன்று. இல்லை செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த் சொத்துக்களை வாங்குறது அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரிங்களா?
நெக்ஸ்ட் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸை இம்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நான் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் கூட்ஸ். இது நான் அவைலபிலிட்டி அந்த டைமில் கன்சியூமர் கூட்ஸ் கிடைக்காம இருக்கிறது. ஓகேங்களா. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன், முழு வேலை வாய்ப்பு நிலை இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அது வந்து இன்கம் வந்து மாறுதலுக்கு உட்படும். ஸோ அந்த மாறுதலுக்கு உட்படுறத நம்ம லீக்கேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூசஸ் ஆஃப் மல்டிப்ளையர். தமிழில் வந்து இதோட பயன்கள், மல்டிப்ளையரோட பயன்கள் என்னென்னு பார்ப்போம். மல்டிப்ளையர் ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி. வருமானம் மற்றும் வேலை வாய்ப்பு கோட்பாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இந்த மல்டிப்ளையர் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், த ப்ராசஸ் த்ரூ லைட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். இந்த நம்ம ட்ரேட் சைக்கிளில் பார்க்க போகிறோம். பூம், டிப்ரெஷன், இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிஸ்னஸ் சைக்கிளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் அதோட காரணங்கள் என்ன அப்படின்றது இது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் மல்டிப்ளையர் அப்படின்றது. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் பிரிங்கிங் த ஈக்குவலிட்டி பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா. முதலீடுக்கும் சேமிப்புக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இது நமக்கு சொல்லும். இல்லைன்னா சமநிலையை பற்றி இது நமக்கு தெளிவுபடுத்தும். ஓகேங்களா. இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்மேட்டிங் கவர்மெண்ட் பாலிசிஸ். அரசாங்க கொள்கைகள் வழிவகுக்க இது உதவுது. ஓகேங்களா. இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். வேலைவாய்ப்பு இன்மையை போக்கி வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை இது உருவாக்கி கொடுக்குது. ஓகேங்களா. இப்போ நான் கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் ஆர் த கைண்ட்ஸ்? கிளாசிஃபிகேஷன் வேறு, கைண்ட்ஸ் அப்படின்றது வேறு. கிளாசிஃபிகேஷனில் ஸ்டாட்டிக், டைனமிக்னு ரெண்டு பார்த்துருப்போம். இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர் ஒன்று டேக்ஸ் மல்டிப்ளையர், தமிழில் வரி பெருக்கி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளையர், வேலை வாய்ப்பு பெருக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளையர், வெளிநாட்டு வர்த்தக பெருக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர், முதலீடு பெருக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு கொடுக்கல. தீஸ் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளையர் அப்படின்ற என்னென்னு பார்த்துருக்கோம், அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். அதோட அந்த ப்ராப்ளமேட்டிக் இது மட்டும் உங்களுக்கு வந்து இந்த சாப்டரோட லாஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேட்டர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. முடுக்கி, ஆக்சலரேட்டர் அப்படின்னா முடுக்கி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஆக்சலரேட்டர் பிரின்சிபல்னா முடுக்கி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். த origin of accelerator principle can be traced back in writings of Aftailian 1909, Hare 1913, Pickerdike 1914. Okay, however, the systematic development of simple accelerator models made by J.M. Clark. Simple accelerator model was made by J.M. Clark in 1917. ஸோ இந்த ஆக்சலரேட்டர் மாடலில் இதுக்கு முன்னாடி அஃப்டேலியன், ஆரே, பிக்கர்லைன் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதோட சிம்பிள் ஆக்சலரேட்டர் மாடல் அப்படின்னு கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா J.M. Clark. It was further developed by Hicks, Samuelson and Harrod in relation to the business cycles. அதுக்கப்புறம் இதை ஹிக்ஸ், சாமுவல்சன், ஹாரால்ட் இவங்க எல்லாரும் பிஸ்னஸ் சைக்கிளோட தொடர்பு படுத்தி இந்த மாடலை விரிவுபடுத்தி கொடுத்துருக்காங்க. நோ இட்ஸ் மீனிங் a given increase in demand for a consumption good in the economy generally leads to accelerated demand for machines. ஓகே. இப்போது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கான டிமாண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன ஆகும், அந்த பொருளை நம்ம உற்பத்தி பண்ணணும். அப்போ உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், மெஷின்ஸ் வேணும்.
சரிங்களா. அந்த மெஷின்ஸ் அப்படின்றது என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சலரேட்டர்னால் ஒரு பொருள் உருவாகிறதுக்கு இந்த ஆக்சலரேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக பார்க்கப்படுது. சரியா. ஸோ அந்த ஆக்சலரேஷன் என்ற கான்செப்ட் வந்தால் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Accelerator is a numerical value of relation between increase in consumption and resulting increase in investment. ஓகேங்களா. Accelerator in numerical value of the relation between an increase in consumption and resulting increase in investment. Okay. Now, what are the effects of accelerator அப்படின்னு பார்க்க போகிறோம். Increase in consumer demand, தேவை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நுகர்வு தேவை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஃபில்ம்ஸ் கெட் க்ளோஸ் டு ஃபில் கெப்பாசிட்டி. இங்கே ஃபில்ம்ஸ் பிரிண்டிங் மிஷின் இருக்குது, இது ஃபில்ம்ஸ் கிடையாது, ஃபர்ம்ஸ், FIRMS. ஓகேங்களா. சாரி, இது ஃபில்ம்ஸ் கிடையாது, ஃபர்ம்ஸ், FIRMS. Firms gets close to full capacity. ஓகேங்களா. முழு உற்பத்தி திறனை அடங்கும் நிலை அப்படின்னு அர்த்தம். இது பிரிண்டிங் மிஸ்டேக் தான் ஃபர்ம்ஸ். இது ஃபர்ம்ஸ் இன்வெஸ்ட் டு மீட் ரைசிங் டிமாண்ட். வந்திருக்கக்கூடிய டிமாண்டை ஈடு செய்யறதுக்கு முதலீடு செய்யும் நிறுவனங்கள் முதலீடு செய்யும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆக்சலரேட்டரோட முக்கியமான கான்செப்ட். நான் இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சலரேட்டரை பீட்டா அப்படின்னு கொடுப்போம். சரிங்களா. பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். மல்டிப்ளையரை கேன்னு சொல்லுவோம், ஆக்சலரேட்டர் பீட்டான்னு சொல்லுவோம். ஸோ அங்கே என்ன பார்த்தீங்கன்னா டெல்டா சி பை டெல்டா ஐன்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து டெல்டா ஐ பை டெல்டா சி அப்படின்னு நம்ம பார்ப்போம். டெல்டா ஐ அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட், டெல்டா சி அப்படின்றது கன்சம்ஷன். கன்சம்ஷனில் மாறுதல் ஏற்படும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ மாறுதல் வரும் அப்படின்றது இங்கே பார்ப்போம். சரிங்களா. அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும்போது கன்சம்ஷன் அப்படின்னு நம்ம மாற்றி பார்த்துருப்போம். சரிங்களா. ஸோ டெல்டா இஸ் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லே சே 100 அப்படின்னு நீங்கள் 100 crores. சரிங்களா. டெல்டா சி சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டிமாண்ட்ஸு 50 அப்படின்னு சொல்லியிருக்கோம், 50 crores. The accelerator expresses the ratio of net change in investment to change in consumption. Okay. இந்த ஆக்சலரேட்டர் அப்படின்றது it expresses the ratio of net change in investment to net change in consumption. Next one, the definition கொடுத்திருக்கேன். The accelerator coefficient is the ratio between induced investment and an initial change in consumption. Induced investment அப்படின்னா தூண்டப்பட்ட முதலீடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. The accelerator coefficient is the ratio between induced investment and initial change in consumption. தூண்டப்பட்ட முதலீட்டுக்கும் தேவைக்கும் உள்ள மாற்றத்தை குறிப்பது இந்த ஆக்சலரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா. Assuming the expenditure of 50 crores on consumption, if the industry leads to invest 100 crores, 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எக்ஸ்பெண்டிச்சர் 50 crores ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சலரேட்டர் 100 divided by 50 equal to 2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா ஐ பை டெல்டா சி. சரிங்க. டெல்டா ஐ அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் 100 crore, கன்சம்ஷன் அப்படின்றது 50. ஸோ 2, ஆக்சலரேட்டர் வில் பி 2. அசம்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் கெப்பாசிட்டி இன் கன்சியூமர் கூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா. எக்ஸஸ் கெப்பாசிட்டி அப்படின்ற பேச்சு இங்கே இருக்காது. கன்சியூமர் கூட்ஸ் இண்டஸ்ட்ரியில் எக்ஸஸ் கெப்பாசிட்டி அப்படின்ற பேச்சு இங்கே இருக்காது. ஏன்னா டிமாண்ட் இருக்கிறதுனால உடனுக்குடன் பொருட்கள் வந்து காலி ஆகிடும். சரிங்களா. கான்ஸ்டன்ட் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். நிலையான மூலதனம் அதோட அவுட்புட் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் எவ்வளோ
மூலதனம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான அவுட்புட் ரேஷியோ இருக்கா அப்படின்னு பார்க்கும். இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இஸ் அசியூம் டு பி பர்மனண்ட். இந்த டிமாண்ட் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் இன்புட்ஸ் இஸ் குவைட் எலாஸ்டிக். இந்த சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸும் அதர் இன்புட்டும் கொஞ்சம் நமக்கு அட்ஜஸ்டபுளாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். கேபிட்டல் கூட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி டிவிசபிள் இன் எனி ரிக்வயர்டு சைஸ். இங்கே கேபிட்டல் கூட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அளவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு ஆப்ரேஷன் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். லெட் அஸ் சப்போஸ் in order to produce 1000 consumer goods 100 machines are required. 1000 consumer goods produce பண்ணனா எனக்கு 100 machine தேவைப்படும். Also suppose that working life of machine is 10 years. இந்த மிஷினோட லைஃப் வந்து 10 வருஷம். This means that every 10 machines have to be replaced in order to maintain constant flow of 1000 consumer goods. This might be called replacement demand. எனக்கு இந்த 1000 கன்சியூமர் கூட்ஸை ரெகுலராக கொடுத்துட்ருக்கோன்னா நான் வந்து அந்த மிஷின்ஸை நான் ரெகுலராக ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். 10 மிஷின் எனக்கு வந்து டிப்ரிசியேஷனில் போயிடும். வருஷம் எனக்கு 10 மிஷின் தேய்மானத்தில் அதனோட உற்பத்தி திறனை இழந்துடும். ஸோ அப்போ அந்த இழக்கக்கூடிய அந்த மிஷினுக்கு பதிலாக நான் புது மிஷினை மாற்றிட்டே இருக்கணும். இதை வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் டிமாண்டுன்னு சொல்லுவோம். based on investment. Okay, suppose the demand for consumer goods rises by 10%. 1000 ப்ராடக்ட் டிமாண்ட் இருந்தது 1100 இருக்குது அப்படின்னா அதே அளவு மிஷினும் டிமாண்டில் ரைஸ் ஆகும். ஸோ இன்னும் ஒரு 10 மிஷினை நான் ரைஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ டோட்டல் டிமாண்ட் ஃபார் மிஷின் இஸ் 20. டிப்ரிஷியேஷன் ஆனது 10, இன்க்ரீஸ் ஆன டிமாண்டுக்காக ஒரு 10. ஸோ மொத்தம் 20 மிஷின் நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இட் மே பி நோட்டட் ஹியர் a 10% increase in demand for consumer good causes 100% increase. A 10% increase in demand for consumer goods cause 100% increase in demand for machines. ஓகேங்களா? So we can conclude even a mild change in demand for consumer goods lead to change in investment. ஒரு சின்ன மாறுதல் டிமாண்டில் ஏற்பட்டாலும் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தேவைப்படும் அப்படின்றது இதோட ஒரு தீர்வு. ஓகேங்களா? ஸோ இயர் கிவ்ஸ் எ டயக்ராமேட்டிக் இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷனை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இங்கே இன்கம், இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த Y1 ஓகேங்களா, I2 கொடுத்துருக்கு. இங்கே Y1 இன்கமாக இருக்கும்போது I2 இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி Y2 இருக்கும்போது I3க்கு நம்ம பண்ணுறோம். Y3 இருக்கும்போது I4 அளவுக்கு நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா I3 I1 இருக்கும். தட் இஸ் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சின்ன மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்தளவுக்கு சேஞ்சஸை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே வந்து நம்ம 45 டிகிரிலாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்த எஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறது, இந்த எஸ்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சேவிங்ஸ் கவ் நமக்கு எந்த அளவுக்கு சேவ் வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த I அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் கர்வ். ஓகேங்களா? At a point E1 the economy is equilibrium with OY. ஓகேங்களா? அட் பாயிண்ட் ஈயில் இந்த எக்கனாமி அப்படின்னு சொல்லக்கூடியது ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஃப்ரம் OI to OI4. இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே I2லேருந்து I4 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி I2லேருந்து I3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது I2லேருந்து I3 வரைக்கும் போகும்போது E2 ஈக்குலிபிரியமாக இருக்கும். I2லேருந்து I4 இருக்கும்போது E3ஆக இருக்கும். சரிங்களா? இதுதான் ஒரு சிம்பிள் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த சேஞ்சஸ் எல்லாமே
due to the accelerator effect. ஓகேங்களா? Induced investment is increase in income by y1 y2 due to multiplier, and increase in income by y2 to y3 அப்படின்றது accelerator effect ஆக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிமிட்டேஷன்ஸ்னால் வரையறைகள். The assumption of constant capital output ratio is unrealistic. ஓகேங்களா? இந்த கான்ஸ்டன்ட் கேபிட்டல்னு சொன்னால் நிலையான மூலதனம் மற்றும் வெளியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவுட்புட் ரேஷியோ உண்மையானது கிடையாது, உண்மையானதாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லுவோம். ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி பிஃபோர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். முழு வேலை வாய்ப்பு நிலை இருக்கும்போது மட்டும்தான் ரிசோர்ஸஸ் ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ரிசோர்ஸஸ் இருக்காது. எக்ஸஸ் கெப்பாசிட்டி இன் கேபிட்டல் கூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் அசியூம்டு. இங்கே வந்து எக்ஸஸ் கெப்பாசிட்டி, அதாவது சர்ப்ளஸான கூட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் எடுக்கிறோம். பட் அது ரியாலிட்டி இல்லை. ஆக்சலேட்டர் வில் ஒர்க் ஒன்லி இஃப் இன்க்ரீஸ் டிமாண்ட் இஸ் பர்மனண்ட். தேவை இருந்தால் மட்டும்தான் இந்த ஆக்சலேட்டர் பிரின்சிபல் ஒர்க் ஆகும், டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு அசம்ஷன் இங்கே இருக்குது. ஓகேவா? ஆக்சலேட்டர் வில் ஒர்க் ஒன்லி வென் கிரெடிட் இஸ் அவைலபிள் ஈஸிலி. கடன் எளிதாக கிடைத்தால் மட்டும்தான் இந்த ஆக்சலேட்டர் பிரின்சிபல் ஒர்க் ஆகும். If there is unused or excess capacity in consumer goods industry, the action would not work. எக்ஸஸ் கெப்பாசிட்டியோ இல்லை ஸ்டாக்ஸ் அதிகமாகவோ இல்லை அன்யூஸ்டாகவும் இருந்த கன்சூமர் குட்ஸ் இருந்தால் இந்த ஆக்சலரேட்டர் பிரின்சிபல் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இங்கே இப்போ பார்க்கக்கூடியது சூப்பர் மல்டிப்ளையர். சூப்பர் மல்டிப்ளையர் அப்படின்றது மல்டிப்ளையர் அண்ட் ஆக்சலரேட்டரோட இன்ட்ராக்ஷனோட ஒரு கான்செப்ட். ரெண்டும் இணைந்தது. ஓகே, தி சூப்பர் மல்டிப்ளையர் இஸ் கிரேட்டர் தேன் சிம்பிள் மல்டிப்ளையர் which includes only autonomous investment and no investment. இந்த சூப்பர் மல்டிப்ளையர் அப்படின்றது அட்டானமஸ் மட்டும்தான் எடுத்துக்கும், இன்டியூஸ்டு எடுத்து தூண்டப்பட்ட முதலீடை எடுத்துக்காது, தன்னிச்சையான முதலீடை மட்டும்தான் இதை கணக்கில் எடுத்துக்கும். while சூப்பர் மல்டிப்ளையர் includes induced investment. சரிங்களா? In order to measure the total effect of initial investment on income, Hicks has combined K and beta mathematically and given the name of super multiplier. The super multiplier is worked out by combination of both induced consumption and the super multiplier induced la work agum, simple multiplier autonomous la. ஓகேங்களா? So you want to notice by the difference. ஓகேங்களா? So now leverage effect. லிவரேஜ் அப்படின்னா தமிழில் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நெம்புகோல் இயக்க விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் மல்டிப்ளையர் அண்ட் ஆக்சிலேட்டர் கால்ட் லிவரேஜ் எஃபெக்ட். த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் மல்டிப்ளையர் அண்ட் ஆக்சிலேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் லிவரேஜ் எஃபெக்ட் விச் மே லீட் டு எக்கனாமி to very high or very low level of income propagation. வருமானம் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ வர்றதை இந்த லிவரேஜ் எஃபெக்ட்டு நமக்கு சொல்லும் அப்படின்றது இதோட மீனிங். சிம்பாலிக்லி y ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐஏ ப்ளஸ் ஐபி. ஒய் அப்படின்றது இன்கம், சி அப்படின்றது கன்சம்ஷன், ஐஏஏ அப்படின்றது அட்டானமஸ், ஐபி அப்படின்றது இன்டியூஸ்டு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி தான் உங்களோட லிவரேஜ் எஃபெக்டை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதோட இந்த சாப்டர் ஓவர். பிகாஸ் ஆஃப் டைம் கன்சம்ஷன் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணலாம். அடுத்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோவாக இருக்கும். அந்த ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த மல்டிப்ளையரோட கான்செப்ட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அப் டு 4 சாப்டர்ஸ் உங்களுக்கு நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ்னால் நம்ம தனியாக ஒரு கிளாஸஸில் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் ஒரு 2 மார்க் கொஷினு, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ரைட்? ஓகே, தேங்க்யூ. ஸ்டாப் திஸ் வீடியோ ஹியர்.